நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். யாரடி முதலில் சொல்வதை நீயா இல்லை நானா? நான் சொன்னால் நீ வெக்கத்தில் சிவப்பாயா இல்லை அடிப்பாயா? நீ சொல். மாமா என்ன இப்படி சொல்லிட்டாரு, இங்கே வரமாட்டாரு, ஹைதராபாத் போகிறதா சொல்கிறாரு. நான் எப்படி மாமா கிட்ட என்னோட காதலை சொல்கிறது? ஒன்றுமே புரியலையே. என் காதலை சொன்னாவது ஹைதராபாத் போகாமல் சென்னைக்கு வருவாரா? பயமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் மாமா, ஒரு பக்கம் அம்மா, நடுவில் நான் மாட்டிக்கிட்டு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. படிக்க கூட முடியல என்னால். என்னோடய காதலை உங்ககிட்ட எப்போ சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணுற மாதிரியே நீனும் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே சொல்லிடுவேன், கவலைப்படாத. ஆனால் நான் சொல்லும்போது உனக்கு பெரிய சர்ப்ரைஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீ என்னோடய காதலை ஏற்றுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி. சின்ன வயசுலேருந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு உங்ககிட்ட நான் சொல்லணும். ஏன் சொல்லணும்? சொல்லாமலே உனக்கு தெரியும். பட் என் வாயிலேருந்து சொல்லணும்னு நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க. கண்டிப்பாக சொல்கிறேன் கூடிய சீக்கிரமே. டே மாமா, டேய் ஏன்டா அப்படி கத்துன? ஏன் கத்துனா? அவன் இங்கே என்ன டென்ஷனில் இருக்கான்? நீ என்னடானா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, இவன் புக்கை பார்த்து படிச்சுட்டு இருக்கா. அண்ணனை யாரா யோசிச்சு பார்த்தீங்களா கொஞ்சமாச்சும்? அர்ஜுன், அண்ணா பற்றிலாம் நல்லா யோசிச்சாச்சு. நானே எவ்வளவோ ஐடியா கொடுத்துட்டேன். நீங்கள் தான் கேட்கவே மாட்டேன்றீங்க, அதை பண்ணவே மாட்டேறீங்க. ஹே, நீ கொடுக்குற ஐடியாலாம் அவ்வளோ கூட ஆகாதுடி. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது? தெரிஞ்சே போய் புள்ளியில் விழுகிறதா? டேய், வேறு என்ன தாண்டா பண்ண சொல்கிற? மித்ராக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாவே பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிடும். நீ ஃபோன் பண்ணியும் பேச மாட்டேங்கிற. நாங்கள் என்ன தாண்டா பண்ணுறது? டேய், நான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சா என்றைக்கோ பேசியிருப்பேன்டா. ஏன் மித்ரா நினச்சிருந்தாலும் என்றைக்கோ பேசியிருக்கலாம். நாங்கள் ஃபோன் பேசலைன்னா அது அத்தையை கொடுக்குற மரியாதை. அத்தை ஏதோ சொன்னால தான் ஃபோன் பண்ணாமல் இருக்கா. இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருப்பாளா? ஏதாவது சின்ன கேப் கிடச்சிருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. கண்டிப்பாக அத்தை ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவள் ஃபோன் பண்ணல. அத்தையை மதிக்கிறதுனால தான் நானும் ஃபோன் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? சரி, வேறு என்ன தான் பண்ணுறது? ஃபோனும் பண்ண மாட்டேன்ற, மித்ராட்ட பேசவும் மாட்டேன்ற. சரி ஓகே, பூஜா மூலியமாக பேசலான்னா அதுக்கும் வேணான்ற. வேறு என்ன தாண்டா நம்ம பண்ணுறது? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? மறுபடியும் ஏதாவது முக்கிய ஐடியா கொடுத்தா மண்டையில கூட்டிடுவேன். நல்ல ஐடியா வந்தால் கொடு. ஓ அப்படியா? அப்போ நீ ஏதாவது ஐடியா கொடு. உனக்கே எந்த ஐடியாவில் இருந்தானே என்கிட்ட வந்திருக்க. நான் சொல்கிற ஐடியா மட்டும் கேளு. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அண்ணன் சொல்லுவான். என்னடாம்மா சொல்லு. அத்தை ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்கள் 2 பேரையும் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. நம்ம அத்தைக்கிட்டே போய் ஸ்ட்ரைட்டாக பேசணும். அப்போ தான் அது என்ன காரணன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி தானே? ஆமாம், உங்கள் அத்தை ஏதோ ரீசன்னால அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த ரீசன் என்னன்னு உங்கள் அத்தை வாயிலேருந்து தான் சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம டேடி நினச்சா ஒன்றும் பண்ணலாம். டேடி நினச்சாவா? ஆமாம், டேடி நம்ம அத்தையோட தம்பி, செல்ல தம்பி. ஸோ அவங்க போய் நேராக போய் கேட்டால் மேபி அவங்க சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல. ஹே, நான் எவ்வளோ கேட்டு பார்த்து சொல்லலை, மித்ரா எவ்வளோ கேட்டு பார்த்து சொல்லலை, வீட்டில் எல்லாரும் கேட்டு பார்த்து சொல்ல. டேடி கேட்டால் மட்டும் சொல்லிடுவாங்களா? 100% சொல்லுவாங்க. நீ வேணா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாரு. நீ மட்டும் ஊருக்கு போனாதானே அத்தை டென்ஷன் ஆவாங்க. நீ, அர்ஜுன், அப்பா எல்லாரும் சேர்ந்து போங்க. அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இல்லைடாம்மா, இப்போ தான் 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துருக்கு. அப்பாவும் அத்தையும் நல்லா பேசிக்கிறாங்க. என்னால் அவங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அதுதான் யோசிக்கிறேன். அண்ணா, எனக்கு தெரிஞ்சு இவ சொன்ன ஐடியாலே இது பெஸ்ட்டாக இருக்கும். டேடி சொன்னால் கண்டிப்பாக அத்தை கேட்பாங்க. என்ன விஷயம்னாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம அதுலேருந்து மூவ் பண்ணலாம்ல. இல்லைடா, எங்களால் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏமாம்மா பிரச்சனை வரும்னு யோசிக்கிற? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு தெரிஞ்சு அண்ணி சொன்ன ஐடியாவே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாண்ணா, நம்ம போய் டேடிகிட்ட பேசலாம். கண்டிப்பாக டேடியும் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது டேடிக்கு தெரியாதுல்ல, நம்ம சொல்லிடலாம். ஏன் சொல்லலேன்னு கண்டிப்பாக கேட்பாரு பாருங்க. ஆமாண்ணா, டேடி இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. பேசி பார்க்கலாமா?
சரி எல்லாரும் சொல்கிறீங்க, டேடிகிட்ட போய் பேசி பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துக்கலாம். குட், போகலாம் வாங்க. அப்பா அடடே வாங்க தங்கங்களா, என்ன 4 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? ஏதாவது டேடிகிட்ட பேசணுமா இல்லை டேடிகிட்ட ஏதாவது வேணுமா? எப்படி டேடி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க? ஆமாம், உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்டா? டேடி அது வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து நாங்கள் மறைச்சிட்டோம், சொல்லவே இல்லை. அந்த விஷயமா தான் பேச வந்திருக்கோம். என்னது, ஒரு விஷயத்த மறைச்சிட்டிங்களா? என்ன டேடிகிட்ட வந்து மறைச்சிங்க? அது வந்துப்பா. சொல்லுப்பா. அண்ணா சொல்லுங்க, அப்பா கேட்குறாங்கல்ல. ஆமாடா மாமா, சொல்லுப்பா. அப்பா அது வந்து எங்களோட காதலில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ப்ராப்ளமா? என்னடா ப்ராப்ளம்? மித்ரா கூட சண்டை போட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சு. ஏன்டா குழந்தை கூட சண்டை போட்ட? அப்பா நானும் அவ்வளோ சண்டைலாம் போட்டுக்கல, எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லை. நீ தானடா ப்ராப்ளம் நினைப்ப, இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ற? அப்பா அண்ணன் சொல்கிறத முழுசாக கேளுங்கப்பா. சரி சொல்லுப்பா. டேடி அது காய் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்ளம் நடந்ததில்ல. ஆமாம், உங்கள் அம்மா நல்ல ப்ராப்ளம் ஆச்சு, அதனால மித்ராவும் கூட சண்டை போட்டாளா? இல்லைப்பா, மித்ராலாம் என் கூட சண்டை போடல. அன்னைக்கு நைட் எல்லாரையும் சமாதானப்படுத்தலான்னு நான் சித்துவும் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு இதாப்பா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அகில், ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்றே தவிர என்ன ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன்றியே. என்ன ப்ராப்ளம் சொல்லு. அப்பா அது வந்து அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, என்னடா சொல்ற? இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. 1 வீக் ஆயிடுச்சு. இல்லைப்பா இந்த ப்ராப்ளம் தானாகவே சால்வ் ஆகிடணும்னு நினச்சேனா. ஆனால் மித்ராவை எக்ஸாம் எழுத அத்தை அலோவ் பண்ணலையாம். மலர் ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணா. என்னால் மித்ராக்கிட்டையும் பேச முடியல, மலர்கிட்ட மட்டும்தான் பேச முடியுது. மலருமே என்கிட்ட ரொம்ப பேசுறது இல்லைப்பா. அத்தைக்கு தெரிஞ்சா பாவம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் பேசுறதில்ல, அவளும் பேசுறதில்ல. எதார்த்தமாக ஃபோன் பண்ணும்போது அவள் சொன்னாப்பா, இப்போது என்னால் அவளோட எக்ஸாம்ஸும் பாதிக்கப்படுது, அவளோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படுதுப்பா, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏப்பா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இது அந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணியிருப்பேன்ல. இப்போ வந்து சொல்றீங்க குழந்தைக்கு எக்ஸாம் இருக்கேடா இன்னும் 2 நாள்ல. ஆமாப்பா, அவளோட எக்ஸாம் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. அவள் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்பா. எல்லாத்துலேயும் அவள் தான் டாப்பர். இந்த எக்ஸாம் எழுதினாலும் இதுலேயும் இவள் தான் டாப் அடிப்பா. அதனால எப்படியாவது அவள் எக்ஸாம் எழுதணும்ப்பா. அதுக்கு என்னப்பா பண்ணலாம்? அவள் எக்ஸாம் மட்டும் இல்லை, உன் கூட பேசவும் செய்வா. அதுக்காக அப்பா என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறேன். டாடி நீங்கள் 3 பேரும் நேராக போய் அத்தையை சமாதானப்படுத்துங்க. அத்தைக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் அவங்க மேரேஜை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஏன் மித்ராவை படிக்க அனுப்ப மாட்டேன்றாங்கன்றத கேளுங்க. நீங்கள் கேட்டால் அத்தை சொல்லுவாங்க. மேரேஜ் விஷயம்லாம் அப்புறம்டா கண்ணா, முதல்ல மித்ராவோட ஸ்டடீஸ் தான் முக்கியம். இவனால் பாப்பாவோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படக்கூடாது. கண்டிப்பாக ஊருக்கு போய் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அகில், நீ ஒன்றும் கவலைப்படாத. இதை பற்றி மட்டும் இல்லை, உன்னோட காதலை பற்றியும் தான். அக்கா ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்கலாம். என்ன கேட்கலாம்லாண்டா? இன்றைக்கே நம்ம கிளம்பிடுவோம். ஆனால் மம்மி என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஊருக்கு கிளம்புற வேலையை மட்டும் பாருங்கள். என்னடா சொல்கிற, நீ என்ன பண்ண போகிற? அது என்னோட ப்ராப்ளம். அத்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க. ஆமாண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா ஏதாவது கேட்டால் நாங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். நீங்கள் போங்க. நீங்கள் 2 பேர் தனியாக போனால் தான் மம்மி ஏதாவது டவுட் பண்ணுவாங்க. டேடியோட தானே போகிறீங்க, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நீங்கள் கிளம்புங்க. சரிடாம்மா. அகில், சொல்லுங்கப்பா. நம்ம இப்போ கிளம்புனாதப்பா நைட் அங்கே போய் சேர்றதுக்கு சரியாக இருக்கும். கிளம்பலாமா? நாங்கள் கிளம்புறத பற்றி பிரச்சனை இல்லை டாடி. உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தால் அதை முடிச்சுட்டு வாங்க, இல்லைனா மம்மிக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக போகுது. இம்பார்ட்டண்ட்டாக எந்த ஒர்க்கும் இல்லைடா. எனக்கு முதல் இம்பார்ட்டன்ட் என் பிள்ளைங்களோட சந்தோஷம் மட்டும்தான். அதை நான் முதல்ல முடிச்சிடறேன், அப்புறம் தான் ஒர்க்லாம். அப்போ ரைட்டு, அப்போ கிளம்பலாம்ப்பா. சரிப்பா. அகில், நான் இருக்கேன் அப்பா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ்ப்பா. இவன் இந்த 1 வீக்காக இப்படி இருக்கா? இவளை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, எனி டைம் அழுதுகிட்டே இருக்கா. எப்படியாவது இவளை சாப்பிட வச்சிடலாம். பிங்கி, பிங்கி, எழுந்துரு. உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், சாப்பிட்டு எழுந்துரு. இல்லை மலர், எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம், இங்கேருந்து போ ப்ளீஸ். முதல்ல எழுந்துரு. நீனு வேணாம் மலர், போ. எழுந்து உட்காரு ஃபஸ்ட்டு. என்னடி சொல்லு, என்னடி சொல்லு. இது 1 வீக்கா லூசு மாதிரி அழுதுட்டு சாப்பிடாம படிக்காம இப்படி சுற்றி திரியிறியே, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல?
எனக்கு எதுவும் வேணாம் மலரு, எனக்கு கொஞ்சம் நிம்மதி தான் வேணும். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். தயவு செஞ்சு என்னை தனியாக விடு. இங்கே பாரு மித்ரா, உன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சனால தான் உன்னை 1 வீக்காக டிஸ்டர்ப் பண்ண வேலை உன்னை தனியாக விட்டுருந்தேன். இதுக்கு மேலே அப்படி இருக்க முடியாது மித்ரா. இன்னும் 2 டேஸில் நம்மளுக்கு எக்ஸாம் வருது, அதுக்கு படிக்கணும். இப்படி படிக்காமல் இருந்தீங்கன்னா நீ எப்படி டாப் வருவ? உன்னோட எல்லா கஷ்டம் வேஸ்ட் ஆகிடாது. என்ன மாதிரி வந்து என்ன காமெடி பண்ணிகிட்ருக்க? இங்கே எக்ஸாமுக்கு போக முடியுமா என்னன்னே தெரில. அதுக்குள்ளே எக்ஸாமில் எப்படி டாப் அடிப்பேன்றதை பற்றி நீ பேசிகிட்ருக்க. அதை விட என்னோடய வாழ்க்கையே இங்கே கொஷின் மார்க்காக தான் இருக்குது. அந்த எக்ஸாமில் போய் எந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவேன்? எனக்கு எதுவுமே வேணாண்டி, எனக்கு இப்படியே விட்டுருங்க. நான் எங்காவது போய் தொலைஞ்சிட்றேன். அப்போ தான் எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்க. இங்கே பாருடி பிங்கி, எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக அத்தை உன்னை எக்ஸாம் எழுத விடாமலாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ கோவத்தில் அங்கே வந்து கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு சென்னை கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க சித்துவண்ணா கூட. என்ன சித்துவண்ணா காயோக்காலாம் கிளம்புறாங்களா நாளைக்கு, அவங்க கூட உன்னையும் நம்ம 2 பேருமே போக சொல்லுவாங்க. நீ வேணா பாரு. என்னடி இன்னும் அவங்க அத்தையை பற்றி உனக்கு தெரியல புரியல? அவங்கள உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும், நல்லாவும் புரிஞ்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அம்மா நாளைக்கு சித்து மாமாவோட அனுப்பவே மாட்டாங்க. நீ வேணா பாரு. அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காங்கடி. அவங்க கோவம் தீர்ற வரைக்கும் என்கிட்ட அவங்க பேசவும் மாட்டாங்க, என்னை அங்கே அனுப்பி வைக்கவும் மாட்டாங்க. என்னோடய படிப்பு அவ்வளோதான் மலரு. நீயே எனக்காக உட்காந்து உன்னோட கெரியரை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. நீ போய் படி, நாளைக்கு ஒழுங்காக அவங்க கூட கிளம்பி சென்னை போ, நல்லா எக்ஸாம் எழுது சரியா? என்னை பற்றி எதுவும் யோசிக்காத மலரு. என்னோடய லைஃப்பில் அகில் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. என்னோடய ஸ்டடீஸ் கூட அவனுக்கு அப்புறம் தான். அவனே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டடீஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்னடி பிங்கி இப்படிலாம் பேசுகிற? நீ இல்லாமல் என்றைக்கு நான் தனியாக இருந்திருக்கேன் சொல்லு? நீ இல்லாமல் நான் இல்லடி, அதே மாதிரி நான் இல்லாமல் நீ இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்தது தாண்டி நம்ம. நீ இல்லாமல் எப்படி நான் எக்ஸாம் எழுத போவேன்னு நினைக்கிறேன்? சப்போஸ் அத்தை உன்னை எக்ஸாம் எழுத விடலைன்னு வை, நானும் போக மாட்டேன்டி, உன் கூடவே இருந்துருவேன். பிறந்ததுலேருந்து எப்படி நம்ம ஒன்றா இருக்கோமோ, கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் இதே மாதிரி ஒன்றா தாண்டி இருப்போம். ஒன்றா தான் நான் இருப்பேன். இங்கே பாரு பிங்கி, இதை நான் சொல்லவே வேண்டாம், உனக்கே நல்லா தெரியும். என் லைஃப்பில் என் அப்பா அம்மா தம்பியை விட ஒன்று தான் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அவங்கள விட நீ தாண்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்திருக்கேன், எப்பவும் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டி. நீ எக்ஸாம் எழுத வரலைன்னா ஷோர் நானும் போக மாட்டேன். எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே. எனக்கு கடவுள் மேலே என்றைக்குமே கோவம் வந்ததில்லை. எனக்கு எவ்வளோ பேடான சுச்சுவேஷன் வந்தாலும் அவர் மேலே எனக்கு கோவமே வராது. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு ரொம்ப அன்பான அப்பா அம்மா அக்கா, என்னோட காதல், அதையெல்லாம் தாண்டி எனக்கு நட்பாகவும் ஒரு அத்தை பொண்ணாகவும் எல்லாமாகவும் ஒரு பொண்ணை எனக்கு கொடுத்துருக்காரு. என்னை உண்மையாக உயிராக நேசிக்கிற ஒரு பொண்ணை எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு சின்னதாக அடிப்பட்டால் கூட நீ தாங்க மாட்டேன். அதே மாதிரி தான் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் தாங்க மாட்டேன். யார்கிட்டையும் நம்ம 2 பேரும் விட்டு கொடுக்காம இவ்வளோ நாள், இத்தனை வருஷம், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 19 வருஷமாக நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம். இந்த மாதிரிலாம் யாருக்குமே கிடைக்காது. என்னை ரொம்ப பிளெஸ் பண்ணியிருக்காரு கடவுள். அதனாலேயே எவ்வளோ பேடான சுச்சுவேஷன் இருந்தாலும் கடவுளை திட்ட மாட்டேன்டி. இந்த மாதிரி அன்பான குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்கும் போது அவர் எப்படி நான் திட்ட முடியும் மலரு? நீ இவ்வளோ பேசுகிற இல்லடி, கடவுள் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரடி. ஒருவேளை உன்னையும் அகில அவையும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு கடவுள் நினச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவரை மீட் பண்ணவே விட்டுருக்க மாட்டார். உங்கள் 2 பேரையும் மீட் பண்ணி காதலிக்க வச்சு, உன்னோட காதலை அவருக்கு புரிய வச்சு, உன் காதலை சொல்லாமலே அவர் உன்னை காதலிச்சு இதெல்லாம் கடவுள் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறக்கா மட்டும்தாண்டி. அத்தை ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பின்னாடி புரிஞ்சுப்பாங்க. நம்மளோட பொண்ணு எப்போவுமே அகிலுக்கு தான் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும்டி. நீ அகில் அண்ணாவுக்காக தான் பிறந்திருக்கேன்னு அவங்களும் அதான் ஆசைப்பட்றாங்க. அதான் ஏதோ ஒன்று தடுக்குது. அது கூடி சீக்கிரமே நம்ம சரி பண்ணிடலாண்டி. இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாமல் ஒரு வாய் சாப்பிடுடி ப்ளீஸ் டி. வேணாம் மலரு, என்னெல்லாம் அகிலை பார்க்காம பேசாமல் ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. உன்னையில இறங்காதுடி. நான் ஒரு வாய் கொடுக்குறேன்டி, சாப்பிடுடி ப்ளீஸ் டி. வேணாம் மலரு, ஒரே ஒரு வாய்டி. உனக்கு புரியும்ல மலரு என்னோட ஃபீலிங்ஸ். நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? என்னால் சாப்பிட முடியலடி. இப்படி இருந்தால் உன் உடம்பு என்னத்துக்கடி ஆகும்? உன் ஹெல்த் தானே ஸ்பாயில் ஆகும். இதை அகில நான் விரும்புவாரா சொல்லு? அவன் அந்த 1 வாரமாக எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, தூங்கினானா, சிரிச்சானா, அழுதானான்னு தெரியாமல் நான் எப்படி சாப்பிட்றது? அவனை பார்த்து அவன்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் மலரு. பிங்கிக்கு நாங்கள் கொடுத்தா தான் சாப்பிடுவா. வாங்கக்கா, நீங்களாவது சொல்லி அவளை சாப்பிட்டு வைங்க. அக்கா என்ன செல்லம்மா, நாங்களும் நீ இன்னைக்கு சரியாயிருவ நாளைக்கு சரியாயிருவ அப்படின்ட்டு இந்த 1 வீக்காக ஒன்று அப்படியே விட்டுட்டோம். ஆனால் நீ சரியான பாடாவே தெரிலையே. 1 வாரமாக சாப்பிடாம தூங்காமல் இப்படி அழுதுகிட்டு நீ தனியாக லூஸ் மாதிரி சுற்றி தெரியுற. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா?
ஏன் இப்படி இருக்க? எங்களுக்கு சுத்தமாக இந்த பிங்கியை பிடிக்கவே இல்லை. எங்களோட பிங்கி எப்போவும் துருன்னு சுறுசுறுப்பாக சிரிச்சிட்டு விளையாடிட்டு ஆடிட்டு பாடிட்டு அப்படி தானே இருப்பா. அந்த பிங்கி எங்கே இந்த 1 வீக்காக காணுமே? அதானே, எங்கள் பிங்கி ரொம்ப பிரேவான கேர்ள் ஆச்சு. எல்லாத்தையுமே டேக் டீஸ்னு எடுத்துகிட்டு போகிறவளாச்சு. ஏன் இப்படி இருக்க 1 வீக்கா? நீ இப்படி இருந்தால் நல்லாவே இல்லடாமா. நீ இப்போ எங்கள் பிங்கி யாரு, அப்போ தான் நல்லா இருப்பேன். நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப பிரேவ்லாம் இல்லை. அது சும்மா வெளி வேஷம் இல்லை. நான் ரொம்ப சென்சிட்டிவ் கேர்ள். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். என்னால் எல்லார்ட்டையும் சகஜமாக பேச முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன். ஐ எம் சாரிம்மா. இங்கே பாரு செல்லம், உன் லைஃப்பில் இதை விட பெரிய ஸ்ட்ரகிள்லாம் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீ இதுக்கே இவ்வளோ அப்செட் ஆகி உட்காந்துட்டேன்னா அதெல்லாம் நீ எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? நீனா போராடணும் செல்லம். நீ போராடினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஐ எம் டயர்ட்க்கா. என்னால் போராட முடியல மம்மிக்கிட்ட. நான் இவ்வளவோ சொல்லி பார்த்தோம், மம்மி கேட்கவே இல்லை. இந்த 1 வாரமாக நான் சாப்பிட்லேன்னு நீங்கள் 3 பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அம்மா ஒரு தடவை கூட என்கிட்ட வந்து பேசல தெரியுமா? நான் அதிலோட பேசாமல் இருக்கனாலையோ அவரை பார்க்காம இருக்கனாலையோ மட்டும் நான் சாப்பிடாம இல்லை. அம்மா என்கிட்ட பேசுகிறது என்ன? அவங்க என் முகத்தை பார்த்தே 1 வாரம் ஆச்சு. அப்புறம் எப்படிக்கா எனக்கு சாப்பிட தோணும்? அம்மா உன் மேலே கோவமானா இல்லை தங்கம், வருத்தமாக இருக்காங்க. அந்த வருத்தமும் சரியாயிட்டுண்டா. வருத்தமாக இருக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்க தானே சின்ன வயசுலேருந்து அகில மித்ராவுக்கு கொடுக்கணும், அகில பெங்கிக்கு கொடுக்கணும்னு மாற்றி அவங்க தானே சொன்னாங்க. அந்த ஆசையில் தானே நானும் அவனை காதலிக்க ஆரம்பித்தேன், எனக்கே தெரியாமல். இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது மாமா? அவனை நான் லவ் பண்ணது தப்பா? சாச்சா, கண்டிப்பாக நாங்கள் நீ லவ் பண்ண தப்புன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா எங்களோடது லவ் மேரேஜ். அந்த லவ் எப்படி இருக்கும், அவங்க பேசலைன்னா எப்படி இருக்கும், அவங்கள பார்க்கலன்னா எப்படி இருக்குன்றது எங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும்டா செல்லம். நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நீ அகில லவ் பண்ணது தப்பே இல்லைடா. அம்மாவுக்கும் நீ அகில லவ் பண்ணதில் சந்தோஷம்தான். நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறான்ட்டு கேட்டப்போ அவங்க சந்தோஷம்தான் படுவாங்கன்னு நானும் நினச்சேன். ஆனால் அவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குடா. அது அம்மா தான்டா கிளியர் பண்ணணும். அம்மா வாயை திறந்து பேசினா மட்டும்தான் ஏன் அவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு தெரியும். நம்ம அவங்கள பேச வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ எனர்ஜியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும். உனக்கு நான் 2 டேஸில் எக்ஸாம் இருக்குது. எப்படியாவது அம்மா கிட்ட பேசி உன்னை சென்னைக்கு அனுப்பி வைக்க பார்க்குறோம் நாளைக்கு. ஓகேவா? நீ சாப்பிடுடா. இல்லைக்கா, எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு மூடல, என்கிட்ட போகிறதுக்கும் இஷ்டம் இல்லை. ஏன் வாழவே இஷ்டம் இல்லைக்கா. எனக்கு வாழ இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்க மேடம்? அதானே, என் பிங்கி ரொம்ப சின்ன குழந்தையாச்சு. என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கா, புரியல எனக்கு. இங்கே பாரு, உனக்காக வயிற்றுக்குள்ள ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்போ என் சித்தியை பார்ப்போம், என் சித்தியை நேரில் பார்த்து அவள் பாடுற பாட்டை எப்போ கேட்கலாம் அப்படின்னு என் குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ என்ன தேவையில்லாத பேச்செலாம் பேசிகிட்டு இருக்க? என்ன சொல்லும் நீ சொல்லுவ, மறந்துட்டியா? என்ன முறையாக சித்தின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பாப்பா வரப்போகிறாங்க. அவங்க எப்போ என்ன சித்தின்னு கூப்பிடுவாங்கன்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவில்ல. இன்னும் 1 வாரமோ 2 வாரத்துலேயோ பாப்பா வந்துடுவாங்க. நீ இப்போ இந்த மாதிரி பேசிட்டு நீ இவ்வளோ டயர்டாகி இப்படிலாம் பேசுனீன்னா அந்த குழந்தைய யார் பார்த்துப்பா? நாங்கள் எல்லாரும் நீ தான் பார்த்துப்பேன்னு ரொம்ப நம்பிக்கையோட நானும் இவ்வளோ இருக்கோம். நீ இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க. உன் அக்கா குழந்தைய யார் பார்த்துப்பா நீ இல்லைன்னா? சித்து சொல்கிறது கரெக்ட். காய் பாப்பாவை யார் பார்த்துப்பா? இதோ வித்யா பாப்பா பிறக்கும். வித்யா பாப்பாவை யார் பார்த்துப்பா? சித்தியாக இருந்து நீ தானே எல்லாரையும் பார்த்துக்கணும். இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? ஆமாம், நீங்கள் 2 பேர் சொல்கிறதும் சரிதான். நான் வரப்போகிற பொது உயிருக்காக காத்துட்ருக்கேன் ரொம்ப ஈகராக. ஆனால் என் லைஃப்பில் நடக்கிறத நினச்சி பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. நான் அடுத்து என்ன நடக்கும், நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷன்றது என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அகில் இல்லாமல் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது மாமா. அவள் இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அகில நான் உன்னை விட்டு எங்கேயும் போனார்? எங்கேயுமே போகல. அவன் எங்கேயும் போகல, என் மனசில் தான் இருக்கான், எனக்கு தெரியும். ஆனால் அம்மாவோட சம்மதம் இல்லாமல் எப்படி என்னால் அகில்கிட்ட பேச முடியும், பழக முடியும், அவனை காதலிக்க முடியும் சொல்லு? அம்மா ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டப்படுறது என்றைக்குமே அம்மா விரும்பவே மாட்டாங்க. ஆனால் என்னை இப்போ அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா என்னை விட வலி அதிகம் அவங்களுக்கு தான் இருக்கும். என்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் நான் உட்காந்துட்ருக்கேன். நீ எவ்வளோ அழகாக அம்மா புரிஞ்சு வச்சுருக்க. நீ சொல்கிறது அம்மா கரெக்டு. அம்மா அவன் மேலே கோவமாலாம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தினால லவ் என்னன்னு சொல்கிறாங்க. அவங்களே போக போக புரிஞ்சுப்பாங்க. எக்ஸாம்லாம் ஒன்று எழுத விடாமலாம் அம்மா வச்சுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே அம்மா உன் படிப்பை தான் பெருசாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக நாளைக்கு இவங்க கூட ஒன்று அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் சாப்பிடு. நீ சாப்பிட்லேன்னு அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வெளில காட்டிக்கல. ப்ளீஸ் அம்மா சாப்பிட்றான். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ.
ஏன் கோமு, நம்ம ஆசையாக வளர்த்த பிள்ளைய இப்படி போட்டு அடிச்ச. எனக்கு நீ அடிக்கிறத பார்த்தோன்னே என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? என்னங்க, எனக்கு மட்டும் ஆசையா என்னை என் பிள்ளைய அடிக்கணும்னு என் பிள்ளைய அடிச்சிட்டு அவளை விட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீயே கஷ்டப்படல கோமு, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? அகில் யாரு? உன் தம்பி பையன் தானே. நம்ம பொண்ணு வேறு யாரை லவ் பண்ணியிருக்கா? ரோட்டில் போகிற லவ் பண்ணியிருக்கா? உன் தம்பி பையனை நீ ஆசைப்பட்ட மாதிரியே காதலிச்சிருக்கா. அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறல, உனக்கு என்னம்மா கஷ்டம்? இல்லைங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் என் தம்பி பையனை என் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சின்ன வயசில் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு என் பொண்ணுக்கு அவனை கொடுக்க முடியாது. வேண்டாங்க, இதுக்கு மேலே நான் கேட்காதீங்க எதுவும். ஏன் கோமு, அகில் மாதிரி ஒரு நல்ல பையனை எங்கே தின்னால் கிடைக்காது. நம்ம பிங்கிக்கு ஏற்ற பையன் அகில் மட்டும்தான். அவனும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். 2 பேருமே காதலிக்கிறாங்க. அவங்கள பிரித்த பாவம் நமக்கு எதுக்கு கோமு? நம்ம என்ன நாளைக்கேவா கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம்? இப்படி ஒரு 4 வருஷமாக தான் ஆகும். நீ சம்மதம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா 2 பேரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நான் என்றைக்குமே இந்த காதலுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லவே மாட்டேங்க. என்ன கோமு இப்படிலாம் சொல்கிற? நம்ம குழந்தைய நம்ம எவ்வளோ ஆசையாக வளர்த்தோம். இன்றைக்கி அந்த குழந்தை ஒரு வாரமாக சாப்பிடாமல் அழுதுட்டு தூங்காமல் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் சுற்றிட்டு தெரியுது. அதை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னை விட கண்டிப்பாக நீ தான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இந்த கஷ்டம் உனக்கு அவளுக்கு எல்லாருக்குமே? அகில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ நல்லா படின்னு சொன்னால் அவள் சந்தோஷமாக இருப்பாள்ல. என்னால் அப்படி சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. விட்டுருங்க ப்ளீஸ். போங்க, குழந்தைய எப்படியாவது சாப்பிட வைங்க. அவளுக்கு பிடிச்ச பூரி செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் செஞ்சதா சொல்லி அவகிட்ட கொடுத்து அவளை சாப்பிட வைங்க. போங்க. நாங்கள் யார் போய் கொடுத்தாலும் அவள் வாங்க மாட்டா. நீயே போய் ஊட்டி விட்டால் மட்டும்தான் அவள் வாங்கி சாப்பிடுவா. நீயே போய் கொடுக்கலாம்ல. இல்லை, நான் அவள் மேலே கோவமா இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் அகல்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. நான் இப்படி இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் அவள் பேச மாட்டாள். ஏன் கோமு இப்படிலாம் பண்ணுற? நீயும் கஷ்டப்பட்டுட்டு அவளையும் கஷ்டப்படுத்திட்டு சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அகில் பாவம், விட்டுக்க. அகில் நல்ல பையன். என் தம்பி அகிலையும் சரி அர்ஜுனையும் சரி அனிதா 3 பேரையுமே ரொம்ப நல்லபடியாக வளர்த்துருக்கான். அகில் மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக நம்ம பிங்கி கிடைக்க மாட்டான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் வேண்டாங்க, நம்ம பிங்கி நம்ம கூடயே இருந்துட்டாலும் பரவாயில்ல. கடைசி வரைக்கும் நம்ம அவளை பத்திரமா பார்த்துக்கலாம். ஆனால் அகிலுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாங்க. நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை கோமு. உங்ககிட்ட எவ்வளவோ பொறுமையாக சொல்கிறேன், ஆனால் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. என்னமோ பண்ணு, நான் போய் குழந்தைய சாப்பிடவாத வைக்கிறேன். அவள் சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் நல்லா யோசிச்சு பாரு. நம்ம குழந்தையோட வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. பிடிவாதத்தை விட்டுக்கோமு. உங்களுக்குலாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொல்லி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமா? உங்கள் எல்லாருக்குமா தெரியாதா நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு? என் குழந்தைய கஷ்டப்படுத்துறதில்ல எனக்கு மட்டும் நிம்மதியாக என்ன? நான் வளர்த்த 2 குழந்தையுமே நான் கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியாதா? சாரிடா பிங்கி, அகில். அகிலை பார்க்காம பேசாம ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேக்கா. பைத்தியம் பிடிச்சிருக்காடி உனக்கு. ஒரு வாரமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் சுற்றி தெரிஞ்ச. சரி ஓகே, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும், அப்போ தான் உன்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஆனால் நீ ஒரு வாரமாக சாப்பிடாம சுற்றிட்டு இருக்க. எப்படி தான் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆகுமோன்னு எங்களுக்கு தான் பயமாக இருக்குது. ஆனால் உனக்கு அந்த பயம் இல்லை, அப்படி தானே? நீங்கள் எல்லாரும் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் வச்சுருக்க பாசத்துக்கு ஈக்குவலாக தான் அகிலும் என் மேலே வச்சுருக்கான். அவன் லவ்வையும் காட்டியிருக்கான். என்னால் எப்படி அவனை பார்க்காம பேசாமல் சாப்பிட முடியும் காயோ? நீயே சொல்லு. புரியுதுடி, உன்னோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. அதுக்காக சாப்பிடாம இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா சொல்லு? என் மகன் நான் கொடுத்தா தான் சாப்பிடுவா. என் மகளுக்கு பிடிச்ச ஊறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பா, அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டேன் அன்பாலே, எனக்கெது தேவை உலகிலே. நீங்களாவது சொல்லுங்கப்பா. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் சாப்பிட்ற மாதிரி தெரியல. நீங்களாவது சொல்லி சாப்பிட வைங்கப்பா. என் பொண்ணு இவ, என் அம்மா இவ, என் செல்ல மக. நான் சொன்னால் கண்டிப்பாக சாப்பிடுவா. நீங்கள் இந்த பக்கம் வாங்க. தங்கம், ஏண்டா இப்படி இருக்க? அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ சாப்பிடாம இப்படி யார்கிட்டே பேசாமல் அழுதுகிட்டே இருக்குது. உனக்கு எப்படி இருக்கோ தெரியல. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எங்களுக்காக ஒரு வாய் சாப்பிடுமா. இந்த பாரு, அப்பா உனக்காக நானே செஞ்சு இந்த பூரி எடுத்து வந்திருக்கேன். உனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் அப்பா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்ல. அப்பா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்ணா. சாப்பிட்றா தங்கம். சாரிப்பா, எனக்கு வேணாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். நாங்கள்லாம் வேண்டாமாம்மா. உனக்கு அகில பிடிக்கும், நான் ஒத்துக்கிறேன். நீ அகில ரொம்ப காதலிக்கிற, அப்பாவுக்கு புரியுது. ஆனால் நாங்களும் முக்கியம் தானே உனக்கு. அகில எந்த அளவுக்கு உனக்கு முக்கியமோ அதே அளவு நாங்கள் முக்கியம் இல்லையாம்மா? டாடி,
நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகில் வேறு நீங்கள் வேறு கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் நான் என்னோடய பாசத்தை கொடுக்குறேன். அவங்க மேலே நீங்கள் கீழே அப்போலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ கஷ்டப்படுறது நானும் அகில் தான். எங்களை தான் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க. அவங்க கஷ்டப்பட்டுட்ருப்பான். கண்டிப்பாக அவனும் சாப்பிட்ருக்க மாட்டான். அப்புறம் எப்படி என்னால் சாப்பிட முடியும்? அவன்கிட்ட நான் என்னைக்கு பேசுகிறேனோ அன்னைக்கு தான் டாடி சாப்பிடுவேன். என்னை மன்னிச்சிருங்க. சாரி டாடி. என்னம்மா இப்படி பேசுகிற? நீ இந்த ஒரு வாரமாக இப்படி இருக்கனால நம்ம வீடு எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட கலையே இல்லாமல் இருக்குமா? என் பொண்ணு தான் எப்போவுமே கலன்னு இந்த வீடை சுற்றி வந்து சிரிச்சிட்ருப்பா. இப்போ அவளே முன்னு உட்காந்துருந்தா நாங்களாம் என்ன பண்ணுவோம்? உன் அம்மாவை எடுத்துக்க, உன்னை அடிச்சிட்டோன்னு அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா? அம்மா என்னை அடிச்சிட்டோன்னு ஃபீல் பண்ணுறாங்களாப்பா? அப்போ நான் அப்படி கஷ்டப்படுறது அம்மாவுக்கு ஓகேவா? நீங்கள் அகில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் லைஃப் லாங் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் என்னை பார்த்து பார்த்து கஷ்டப்பட தான் போகிறீங்க. ஏன் பிங்கி இப்படி அப்பா கிட்ட பேசுகிற? அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீ மேற்கொண்டு அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஐம் சாரி டாடி. உங்கள் எல்லாருக்குமே சாரி. நான் அகில லவ் பண்ணுறது உங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மன்னிச்சிருங்க. உங்கள் எல்லார்கிட்டே இருந்து இதை மறைக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. நேரம் வரும்போது சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனால் இப்படி தெரியும்னு நான் என்றைக்குமே எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. இப்போ நீ அகில லவ் பண்ணது, அதை எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது எதுவுமே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீ இப்படி இருக்கிறது தான் ப்ராப்ளம். சாப்பிடாம சிரிக்காமல் அழுதுட்டே தூங்காமல் எங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நாங்களாவது பரவாயில்ல. அம்மாவை நினச்சிப்பாரு. நீ இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க டெய்லி அழறாங்க. உன் முன்னாடி தான் கோவப்படுறாங்க. அவங்க பின்னாடி போய் அழதான் செய்கிறாங்க. அவங்களையும் விடு. ஏதோ இவ இன்னைக்கு நாளைக்கு எப்போ வேணால் குழந்தை பிறக்கலாம். இவன் நினச்சி ஃபீல் பண்ணுறா. இதெல்லாம் எதுக்கு பிங்கி? கொஞ்சமாக சாப்பிட்டுடி. எல்லாரையும் கொஞ்சமாக சந்தோஷப்படுத்து. நீ சாப்பிட்டாவே நாங்கள் எல்லாம் சந்தோஷமாயிடுவோம். ஆமாம் செல்லம், நீ எல்லாத்தையுமே மறந்துடு. எங்களுக்காக கொஞ்சமாக சாப்பிடு செல்லம். வேணாம் டாடி. நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. என்னை மன்னிச்சிடுங்க. ஏண்டி எல்லாரும் இவ்வளோ சொல்கிறாங்க, நீ இப்படி அடமெண்ட்டாக இருக்க? இதுக்கு பேர் அடமெண்ட்டுன்னா பரவாயில்ல. நான் அடமெண்ட்டாகவே இருக்கிறேன் மலர். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்னை தனியாக விடுங்க. எல்லாரும் இங்கேருந்து போங்க ப்ளீஸ். சரி, அவள் மைண்ட் அப்செட்டாக இருக்கால, அதனால இப்படி பேசுகிறா. அவளை கொஞ்ச நேரம் தனியாக விடுவோம். நம்மளாம் சொன்னால் கேட்க மாட்டானா? நான் போய் அத்தையை கூட்டிகிட்டு வரேன். அத்தை சொன்னால் தான் கேட்பா. நீ மலர் இவ ஏன் அம்மாவை கூப்பிட போகிறா? அம்மா ஆல்ரெடி என் மேலே கோவமாக இருக்காங்க. இன்னும் கோவப்படுறதுக்கா? அம்மாவுக்கு மேலே கோவம்லாம் இல்லைடா செல்லம், புரிஞ்சுக்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் டாடி. அம்மாவுக்கு இருக்கிறது என் மேலே கோவம் இல்லை, வெறுப்பு. என்ன அவங்க வெறுத்துட்டாங்க இல்லை? ஆமா பிங்கி, இவன் ஏன் அப்படி கத்திட்டு ஓடி வரா? அதானே. ஏண்டி ஏன் இப்படி கத்திட்டு வர? என்னாச்சு? அதானேம்மா, ஏன் இப்படி கத்திட்டு வர? என்னாச்சு? கீழே முக்கியமானவங்க வந்திருக்காங்க. வாங்க, உங்கள் அத்தை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்படி யாராம்மா வந்திருக்கா? நீ கீழே வந்து பாருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே கீழே வாங்க. நான்லாம் வரல. ஏய் மென்டல், நீ தான் முதல்ல வரணும். வா. நான் வரலடி. அதெல்லாம் நீ வரமாட்டேன்னா சொல்ல முடியாது. நான் உன்னை இழுத்துட்டு போகிறேன். மாமா தள்ளுங்க மாமா. என்னப்பா இப்படி இழுத்துட்டு போகிறா? அதாம்மா எனக்கும் புரியல. சரி வாங்க, யாருன்னு தான் போய் பார்ப்போம் நம்மளும். ஆஷா. கடிகாரம் தலைகீழாய் ஓடும் இவன் வரலாம்.